இப்போ நம்ம மார்க்கெட் வந்து எந்தளவுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்றைக்கி கால்ஸில் நம்ம சொன்ன லெவல்ஸ் வந்து எந்தளவுக்கு ரீச் ஆகிருக்கு, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன இடம் 23,600 அப்படின்ற இடத்த ஓப்பன் ஆகிட்டு அது சடனாக கீழே வர ஆரம்பிச்சிடுச்சு. மார்க்கெட்டு 9:15 ஆரம்பித்து, அதாவது 23,600 ஆரம்பித்து கரெக்டாக ஒரு 100 பாயிண்ட் இறங்கிடுச்சு. 100 பாயிண்ட் பார்த்திங்கன்னா 9:30, அதாவது ஒரு 1/4 மணி நேரத்துலேயே வந்து மார்க்கெட்டு வந்து 100 பாயிண்ட் இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ்மெண்ட் கொடுத்து மார்க்கெட்டு கொஞ்சம் மேலே வந்தது. மேலே வந்து அது போன ஹை பார்த்திங்கன்னா 650. மார்க்கெட்டு வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரொம்ப வாலட்டிலாக இருந்தது. அதாவது மேலே ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது ஓப்பன் வந்து 600, அப்புறம் திரும்ப வித்தின் ஒரு 15 to 20 மினிட்ஸில் வந்து ஒரு 100 பாயிண்ட் டவுன் போயிட்டு, அப்புறம் திரும்ப அடுத்த ஒரு ½ அன் ஹவரில், அதாவது 10:40 ரைஸ் ஆகி ஒரு 11 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா திரும்ப வந்து ஒரு 100 பாயிண்ட், 100லேருந்து 150 பாயிண்ட் ரைஸ் ஆகி, அதாவது 500லேருந்து 650 வரலையும் போயிட்டு திரும்ப பார்த்திங்கன்னா கீழே வந்துடுச்சு, 500க்கே வந்துடுச்சு. அதாவது மார்க்கெட் இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 600, 650, 500 இப்படி மாறி மாறி இந்த 100 பாயிண்ட், 150 பாயிண்ட், 100 பாயிண்ட் லோ, 150 பாயிண்ட் ஹை, அது மாதிரி 200 பாயிண்ட்டுக்குள்ளே இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 23,450லேருந்து 23,650, ஒரு 200 பாயிண்ட் ஹைக்கும் லோக்கும் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் 200 பாயிண்ட்டு. இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட்டில் கூட நம்ம கொடுத்த லெவல்ஸ் எல்லாமே டார்கெட்டு வந்து நல்லா அச்சீவ் ஆகிருக்கு. அது என்னென்ன கால்ஸ் நம்ம இன்றைக்கி காலில் கொடுத்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம கொடுத்தது வந்து 500 கால். 500 கால் வந்து நம்ம எவ்வளோவில் கொடுத்தோம்னா 133, 23,500 அப்படின்ற கால் வந்து 133 ரூபாய்க்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 171 தான். அது போன லோ வந்து 100. அது எப்போனா அது வந்து கடைசியாக அது மார்க்கெட்டு நம்ம பார்க்குறது இப்போ ஃபஸ்ட்டு அந்த 1 ஹவருக்குள்ளே எப்படி மூவ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்ருக்குறோம். அது ஓப்பன் பண்ண இடம் 274. அது 9:40க்கெலாம் பார்த்திங்கன்னா 171 வந்து லோ வந்துடுச்சு. நம்ம கொடுத்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 133, 23,500ன்ற கால் 133க்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் எக்ஸாக்டாக வந்து 23,500 வந்தது. ஆனால் அந்த கால் பார்த்திங்கன்னா 133 வரல, 171 அந்த மாதிரி இடத்துல நின்றுடுச்சு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட் மேலே நின்றுடுச்சு. நம்ம எப்பவுமே சொல்கிறது தான், அந்த ஸ்ட்ரைக் வந்து வரும்போது அந்த ஸ்ட்ரைக்குக்குரிய சப்போர்ட்டு வந்து பக்கத்தில் வராமல் அது ஒரு 10 பாயிண்ட்டோ அதுக்கு மேலே இருந்தாலே மார்க்கெட் வந்து அந்த கால் வந்து நல்லா சப்போர்ட் எடுத்து ஸ்ட்ராங்காக இருக்குது. மார்க்கெட் வந்து கால் சைடு ஏற போகிறதுக்காக நம்ம நிறைய வீடியோலாம் வந்து சொல்லியிருக்கிறோம். அதுமாரி பார்த்திங்கன்னா 170 அப்படின்ற லெவல் ரீச் பண்ணதுமே மார்க்கெட் திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 170க்கு வாங்கியிருந்தால் கூட உங்களுக்கு அது போன ஹை பார்த்திங்கன்னா 273, ஒரு 100 பாயிண்ட்ஸ், 100 பாயிண்ட்டு இல்லை ஒரு 50 பாயிண்ட்டு, மினிமம் ஒரு 50 பாயிண்ட்டாவது நீங்கள் எடுத்துருக்கலாம். ஒரு லாட்டுக்கு 3,500 கிட்ட எடுத்துருக்கலாம். அடுத்து நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா 23,550 அப்படின்ற கால் கொடுத்துருந்தோம். 23,550ன்ற கால் பார்த்திங்கன்னா 148 அப்படின்ற இடத்த கொடுத்துருந்தோம். மார்க்கெட் கரெக்டாக அந்த 148 வந்து ஒரு எப்பயுமே நம்ம சொல்கிறது வந்து ஒரு 10 பாயிண்ட் லோ கொடுப்போம், அதாவது ஸ்டாப் லாஸு. நம்ம கொடுத்தது இடம் வந்து 148. அது போன லோ. நான் சொல்கிறது அந்த 9:40க்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் போன லோ வந்து நீங்கள் பார்க்காதீங்க. 148க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தோம். 148 இல்லை 150க்கு பை பண்ணியிருந்தால் கூட அது போன ஹை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 115 எடுத்துட்டால் ஒரு 80 பாயிண்ட்ஸ், இதுலேயும் ஒரு 50 இல்லை 60 பாயிண்ட்டு ஒரு லாட்டுக்கு எடுத்துருக்கலாம். ஏன்னா அது போன ஹை 256. நீங்கள் 150, அதாவது 100 பாயிண்ட்டு கரெக்டாக போட்டுங்க. 100 பாயிண்ட்டு இல்லை ஒரு 70-80 பாயிண்ட் ஈஸியாக டார்கெட் அடிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம், 148னா 138 ஸ்டாப் லாஸு. அது போனதே 141 தான். போன ஹை 258. அப்போ பார்த்துங்க, இந்த
மார்க்கெட்டே இறங்கி வந்தாலும் நம்ம கொடுக்குற அந்த ஸ்ட்ரைக் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்து மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்றதை பார்த்துக்குங்க. அந்த காலுக்கு நம்ம எப்பயுமே என்ன சொல்லியிருக்கோம், அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே அந்த சப்போர்ட்டு நின்றுட்டாலே மார்க்கெட் எவ்வளோ தான் கீழே போயிருந்தாலும் திரும்ப அந்த ஸ்ட்ரைக்கை நோக்கி தேடி வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ அடுத்து பார்த்துட்டு அதுக்கான உதாரணத்தை பார்க்கலாம். இப்போ இது வந்து 23,600ன்ற கால் பார்க்குறோம். இது வந்து 120 ரூபாய்க்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதே தான் எல்லா காலும் பார்த்தீங்கன்னா 500 கால் 171க்கு மேலே இருந்தது. 550 கால் வந்து 148க்கு மேலே இருக்குது. 148 கரெக்டாக வந்து டச் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த 600 காலும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை வந்து அதை விட்டு ஒரு 100 பாயிண்ட் கீழே போயிருந்தோம். 121 அப்படின்ற லெவலில் வந்து அது வந்து பிரேக் பண்ணாமல் கரெக்டாக அந்த இடத்த வந்து நின்றுடுச்சு, சப்போர்ட் எடுத்து. அதனால தான் மார்க்கெட் பார்த்திங்கன்னா திரும்ப வந்து 600 நோக்கி திரும்ப வந்தது. 500 போனாலும் 100 பாயிண்ட் ஏறினதுக்கு முக்கியமான காரணம் இந்த காலோட சப்போர்ட் 120. அந்த 120 மெயின்டைன் பண்ணுறதால மார்க்கெட் ஏறி வந்தது. இந்த 120க்கு வாங்கியிருந்தால் இது பார்த்திங்கன்னா இதுவும் அதே தான், கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட் 50லேருந்து 60 பாயிண்ட்னு வச்சுக்கலாம். 80 பாயிண்ட் எக்ஸாக்டாக ப்ராஃபிட் எடுக்க முடியலனாலும் ஒரு 50 பாயிண்ட்டு எல்லா ஸ்ட்ரைக்லையும் நீங்கள் ஒரு லாட்டுக்கு 50 பாயிண்ட் ஈஸியாக எடுத்துருக்கலாம். கரெக்டான ஸ்டாப் லாஸ் போட்டு பை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா. அதுக்கடுத்து நம்ம கொடுத்து வந்து 650 வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நீங்கள் வாங்கியிருக்க முடியாது. ஏன்னா நம்ம கொடுத்து 138. அது கேண்டில் போய் க்ளோஸ் ஆனதே பார்த்திங்கன்னா 140 தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இது வாங்கியிருக்க முடியுமான்றது தெரில. இந்த கால் வாங்கியிருக்க வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அது ஒரே ஸ்பைக்காக வந்து 138 நம்ம கொடுத்த இடத்துலேருந்து அது 170 தான் போய் முடிஞ்சிருக்கு. நடுவில் நீங்கள் வாங்கியிருக்க வாய்ப்பு இல்லை. ஆக மொத்தம் நீங்கள் வந்து ஈஸியாக என்ன பண்ணியிருக்கலாம்னா 500 கால், 550 கால், 600 கால், இந்த 3 ஸ்ட்ரைக்கில் நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு வந்து 50லேருந்து மினிமம் நான் சொல்கிறது 50 பாயிண்ட்டு, மேக்ஸிமம் ஒரு 80லேருந்து 100 பாயிண்ட் நீங்கள் ஈஸியாக ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். இது வந்து நாம் அந்த கால் பற்றி நம்ம சொல்லிட்டு வரோம் இல்லைங்களா. 600ல் ஆரம்பித்தது, 600 கால் 120லே நின்றுச்சு. அதுபோல் 500 கால் வந்து 170ல் 133க்கு சப்போர்ட் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் 500 ரீச் ஆகியும் அது வந்து 171லே இருந்தது. திரும்ப நம்ம கொடுத்த கால் வந்து 550 கால், அது வந்து 148. இதெல்லாம் சப்போர்ட் எடுத்து நின்றதால தான் மார்க்கெட் ரெக்கவர் ஆகி இது வந்து பார்த்திங்கன்னா 650 வரலையும் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, அந்த 650 கால் வந்து 138 நம்ம கொடுத்துருந்தோம். அது போன ஆகி 178 அந்த வரலையும் போயிருக்கு. அதனால தான் மார்க்கெட் வந்து 650ன்ற லெவலு 500 கிட்ட போனாலும் 650 வரலையும் வந்ததுக்கு காரணம் இந்த 650ன்ற கால் சப்போர்ட்டுக்கு மேலே இருந்ததால் தான் மார்க்கெட் இவ்வளோ தூரம் பவுன்ஸ் பேக் ஆகி மேலே வந்தது. திரும்பவும் இதே ஃபார்முலா தான் பின்பற்றுச்சு மார்க்கெட்டு. நம்ம கொடுத்தது 450 கால் வந்து 133 கொடுத்துருந்தோம். அது பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அது வந்து 133 வந்து பிரேக் பண்ணல. 450ன்ற கால் கடைசியாக அந்த கால் பார்த்துக்கிறோம் ஒரு தடவை. அதாவது 23,450ன்ற கால் நம்ம கொடுத்தது 133. எக்ஸாக்டாக பாருங்கள், அது போன லோவே அவ்வளோதாங்க, 133 தான். அதனால தான் மார்க்கெட் வந்து அந்த 450ன்ற லெவலை உடைக்காமல் திரும்பி வந்துருச்சு. இந்த லெவலை கரெக்டாக பார்த்து எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 130, அது போன இது வந்து பார்த்திங்கன்னா 200, இதில் ஒரு 60 பாயிண்ட். இன்றைக்கி வந்து மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு லாட்லேயும் ஒரு ஸ்ட்ரைக்லேயும் ஒரு லாட்டுக்கு 50 பாயிண்ட் நீங்கள் ஈஸியாக எடுத்துருக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் லெவல்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் சேனலை பாருங்கள். அவங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும், கமெண்டில் தெரிவிங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9786219319. இதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஆன்லைன் கோர்ஸும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இதை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு எந்தவித பயமும் இல்லாமல் அழகாக ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு எப்படி இந்த லெவலை வச்சுக்கிட்டு ப்ராஃபிட் எடுக்கலான்றதை நம்ம ரன்னிங் மார்க்கெட்லேயே லைவ் மார்க்கெட்லேயே நம்ம வந்து கிளாஸஸ் வந்து உங்களுக்கு எடுத்து தரோம். சப்போர்ட்டிவாக இருப்போம். விருப்பம் உள்ளவர்கள் என்னை கான்டாக்ட் செய்யலாம். மேலும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.